அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோஷியல் 10th ஸ்டாண்டர்டோடைய சோஷியலில் புவியியல் பார்க்க போகிறோம், ஜாக்ரஃபி பார்க்க போகிறோம். இது 10th ஸ்டாண்டர்டோடைய ஜாக்ரஃபி. போன டெட்டில் அதிகமாக நமக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, ஜாக்ரஃபியிலிருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் அந்த ஜாக்ரஃபியை இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இந்த 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 60 முக்கியமான கொஸ்டின்ஸ், ஜாக்ரஃபியில் உள்ள கொஸ்டின்ஸை கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம இந்த கொஸ்டினை பார்க்கலாம். இந்த கொஸ்டினை நீங்கள் கவனமாக கவனிங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லேயும் இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள்லேருந்து நிறைய விதமான கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸையும் நான் அதில் கொடுத்துருப்பேன். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? பாங்கர். பாங்கர். இந்த பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர்னு சொல்கிறோம். இந்த பாங்கர் சமவெளி நிலப்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா, வெள்ளப்பெருக்கே ஏற்படாத அளவுக்கு ரொம்ப உயரமான ஒரு நிலப்பகுதியை தான் இந்த பாங்கர் நிலப்பகுதியை நம்ம சொல்கிறோம். இதில் என்ன வகையான மண் இருக்கும் அப்படின்னா, களிமண்ணும் சுண்ணாம்பு படிவுலான மண்களும் அதிகமாக இதில் காணப்படும். எங்கன்னா இந்த பாங்கர் நிலப்பகுதியில் காணப்படும். இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா, கருப்பு வகையான மண் காணப்படும். சரிங்களா? பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? பாங்கர். பாங்கர் வெள்ளப்பெருக்கு ஏற்படாத உயரமான ஒரு நிலப்பகுதியை கொண்டது. இதில் காணப்படக்கூடிய மண் வகைகள் என்னதெல்லாம் அப்படின்னா, களிமண்ணும் சுண்ணாம்பு படிவு பாறைகள், அந்த மாதிரி வகையான மண்கள் தான் இதில் இருக்குது. இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கருமை நிற மண் வகைகள் இதில் காணப்படும். இப்போ ஒரு கொஸ்டினை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஒரு கொஸ்டினில் எவ்வளோ காணம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம மற்றவங்கள மாதிரி நான் 4 ஆப்ஷனையும் சொல்லி அதுக்கப்புறம் ஆன்சரை சொல்லி உங்களுக்கு டைமை நான் வேஸ்ட் பண்ணதுக்கு விரும்பலை. ஒரு கொஸ்டினை நம்ம வாசிட்டு அந்த கொஸ்டின்ஸ்குள்ளே இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்றது தான். கொஸ்டின் எப்படினாலும் நமக்கு கேட்கலாம். இப்போ நமக்கு இதே கொஸ்டின் வரும்னு நமக்கு கிடையாது. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? பாங்கர் அப்படின்னு மட்டும் நமக்கு கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த பாங்கர் எந்த வகையை சேர்ந்த நிலப்பகுதி அப்படின்னு கூட கேட்கலாம். வெள்ளப்பெருக்கு ஏற்படாத ஒரு உயரமான நிலப்பகுதி எது அப்படின்னு கூட கேட்கலாம். பாங்கர் கொஸ்டின் எப்படினாலும் நம்ம கேட்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துருப்பேன். வீடியோவை கவனமாக கேளுங்க. பக்கத்தில் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட் எடுத்து வச்சு இப்போ இந்த வீடியோவில் இதில் நான் சொல்கிற நிறைய விஷயங்கள் அதில் இருக்காது. நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சு படிங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஆசிய கண்டத்தில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடுன்னு கேட்டிருக்காங்க. ஆசியா கண்டத்தில் இந்தியா எத்தனாவது பெரிய நாடு? இந்தியா 3வது மிகப்பெரிய நாடு எது அப்படின்னா, இந்தியா தான் ஆசியா கண்டத்திலே 3வது மிகப்பெரிய நாடு. அதில் 2ன்னு ஃபஸ்ட்டு டிக் பண்ணியிருப்பேன், அது கிடையாது ஆன்சர். 3வது தான் இந்தியா மிகப்பெரிய நாடு. இப்போ பாருங்கள், ஆசியா கண்டம் இருக்கு இல்லையா, இந்த ஆசியா கண்டத்திலே மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசியா கண்டத்தில் 49 நாடுகள் உள்ளது. நல்லா நோட் பண்ணி வச்சு படிங்க. ஆசியா கண்டத்தில் மட்டும் 49 நாடுகள் இருக்குது. இந்த 49ல் ஆசியா கண்டத்தில் 3வது மிகப்பெரிய நாடு எது அப்படின்னா இந்தியா. அப்போ முதலிடம் எது? முதலிடம் ரஷ்யா தான். ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய நாடு எதுன்னா, நம்பர் 1ல் ரஷ்யா தான் இருக்காங்க. நம்பர் 2 யார் அப்படின்னா சீனா. ஆசியா கண்டத்தில் முதல் மிகப்பெரிய நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரஷ்யா. 2வது மிகப்பெரிய நாடு எது அப்படின்னா சீனா. 3வது மிகப்பெரிய நாடு தான் இந்தியா. 4வது
கஜகஸ்தான், நான்காவது வந்து கஜகஸ்தான், அஞ்சாவது வந்து நமக்கு சவுதி அரேபியா. சரிங்களா, அஞ்சாவதுல வந்து சவுதி அரேபியா. இப்போ நம்ம ரஷ்யா இருக்கு இல்லையா, அதுதான் நம்பர் 1ன்னு சொன்னேன். இந்த நம்பர் 1 வந்து அவங்க வந்து எவ்வளோ பரப்பளவு அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. இடத்தினுடைய பரப்பளவு வந்து எவ்வளோ அப்படின்னா 13 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர்ட் அதிகமான அளவுக்கு ஆசிய பகுதியில் வந்து ரஷ்யா நாடு வந்து பரப்பளவில் இருக்குது. ரெண்டாவது சீனா, அது வந்து எவ்வளவு அப்படின்னா 9.6 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர்ட் பரப்பளவில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், நம்ம இந்தியா வந்து எவ்வளவு அப்படின்னா 3.2 3.2 மில்லியன் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும், ஆசியாவில் வந்து ரொம்ப சின்ன நாடு எது அப்படின்னு கூட நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்கலாம். ஆசியாவில் சிறிய நாடு எது அப்படின்னா அது வந்து மாலத்தீவு. சரிங்களா, இப்போ பாருங்கள், இந்த ஒரு கொஸ்டின் தான், இதுலேருந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பாருங்கள். திரும்ப ஒரே ஒரு திருப்பு சொல்லியிருந்தேன், கேட்டுக்கோங்க. ஆசியாவில் மொத்தம் 49 நாடுகள் உள்ளது. ஆசியா கண்டத்திலே வந்து இந்தியா எத்தனாவது இடம்னா அது வந்து 3வது இடம். முதல் இடம் யாருக்கு? ரஷ்யா. 13 மில்லியன் கிலோமீட்டர் அதிகமான அளவுக்கு ஆசிய பகுதி வந்து பரப்பளவு கொண்டிருக்குது. ரெண்டாவது வந்து சீனா 9.6 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர்டு பரப்பளவு கொண்டிருக்குது. மூன்றாவது இடம் இந்தியா 3.2 மில்லியன் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. நெக்ஸ்ட்டு நான்காவது இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கஜகஸ்தான். ஐந்தாவது இடம் எது அப்படின்னா சவுதி அரேபியா. ஐந்தாவது இடம் சவுதி அரேபியா. ஆசியாவிலேயே மிக சிறிய நாடு எது அப்படின்னு கேட்பாங்க, அது வந்து மாலத்தீவு. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் பொருந்தாதது எது? கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா வாசித்து பார்த்து பதில் சொல்லணும். இப்போ நமக்கு கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் எதெல்லாம் அப்படின்னா கோதாவரி, காவிரி, மகாநதி. இதில் இன்னும் ஒன்று கொடுக்கல, கிருஷ்ணா. இந்த 4 நதிகளும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். கொஸ்டினில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் ஏதாவது ஒன்று கூறு அப்படின்னு கூட கேட்கலாம். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் எதெல்லாம்? கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா. இது எல்லாமே கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். இந்த தபதி மட்டும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறு. தபதி வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறு. அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாதது எது? நமக்கு தபதி தான் பொருந்தாது, ஏன்னா அது மேற்கு நோக்கி பாயும் ஆறு. கொஸ்டின் வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறு எது அப்படின்னு கூட நமக்கு கேட்கலாம், அது வந்து தபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு எது? சிந்து நதி இருக்கு இல்லையா, அதனுடைய மிகப்பெரிய துணை ஆறு எது அப்படின்னா அது வந்து ஜீலம். இந்த ஜீலம் எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாபில் இருக்குது. ஜீலம் நதி வந்து எங்கே இருக்குது? பஞ்சாபில் இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், காவிரி ஆறு உற்பத்தியாகும் இடம். காவிரி ஆறு உற்பத்தியாகும் இடம் கர்நாடக மாநிலம். காவிரி ஆறு உற்பத்தியாகும் இடம் கர்நாடக மாநிலம். இந்த காவிரி ஆறு வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடம் வந்து கர்நாடக மாநிலம். ஆனால் கொஸ்டின் வந்து மாநிலம்னு அவங்க கேட்கல, நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அது எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடக மாநிலம். ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷனில் குடகு தலை காவிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த குடகு தலை காவிரியில் தான் வந்து நமக்கு என்ன இருக்குது, காவிரி ஆறு வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னா குடகு தலை காவிரி தான். இது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா குடகு அப்படிங்கிற மாவட்டம். இது மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்குது. இந்த தலைக்காவிரி அப்படிங்கிற இடத்துல பிரம்மகிரி மலைத்தொடரில் தான் இது வந்து உற்பத்தி ஆகுது. எது? இந்த குடகு தலை காவிரி. சரிங்களா, குடகு அப்படிங்கிறது அந்த மாவட்டத்தோட பேர். மாவட்டத்தை தான் குடகு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது? மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. தலைக்காவிரி அப்படிங்கிற இடத்துல பிரம்மகிரி அப்படிங்கிற மலைத்தொடரில் தான் இந்த தலைக்காவிரி வந்து உற்பத்தி ஆகுது. சரிங்களா, இப்போ வந்து இந்த ஆறு இருக்கு இல்லையா, குடகு தலை காவிரி அப்படிங்கிற இந்த ஆறு வந்து எந்த கடலில் போய் கலக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா வங்காள விரிகுடா கடலில் போய் இது வந்து கலக்கும்.
இது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எங்கே இருக்குது? கர்நாடக மாநிலத்தில் இருக்குது. அடுத்தது போயிடலாமா? 6 உற்பத்தி ஆகும் இடம் குடகு தலை காவிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படும் நதி எது? நம்ம தென்னிந்தியாவுடைய கங்கை என்று அழைக்கப்படும் நதி எது அப்படின்னா காவிரி தான். ஆக்சுவலி பார்த்தோம்னா கோதாவரி தான் வந்து மிகப்பெரிய நதி, அதாவது நீளமான நதியும் கூட, அதுதான் மிகப்பெரிய நதியும் கூட. ஆனால் வந்து தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படக்கூடிய நதி எது அப்படின்னா அது காவிரி தான். எதுக்காக அப்படின்னா அது வந்து காவிரிங்கிறது புனிதத்தன்மை வாய்ந்தது. நம்ம கலாச்சாரத்துலேயும் வந்து அந்த காவிரியை வந்து ரொம்ப புனிதமாக கருதுனதுனால தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நதி எது அப்படின்னா அது காவிரி. ஆக்சுவலி கோதாவரி தான் மிகப்பெரிய நீளமான நதி. சரிங்களா? இந்த நீளமான நதி எது அப்படின்னா கோதாவரி. கோதாவரி வந்து தசதின கங்கா அப்படின்ற பேரும் இந்த கோதாவரிக்கு வந்து உண்டு. கோதாவரியை வந்து எப்படி அழைப்பாங்க, கோதாவரிக்கு இன்னொரு பேர் என்னன்னு கூட கேட்கலாம். தசஹின கங்கா, தசஹின கங்கா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆற்றில் ஜோக் நீர்வீழ்ச்சி உள்ளது? எந்த ஆற்றில் ஜோக் நீர்வீழ்ச்சி உள்ளது? இந்த எந்த ஆற்று அப்படின்னாக்கா ஷராவதி ஆற்றில் தான் ஜோக் நீர்வீழ்ச்சி உள்ளது. இந்த ஷராவதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் தான் இந்த ஷராவதி இருக்குது. கர்நாடக மாநிலத்தில் ஷிமோகா அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இந்த ஷராவதி ஆறு வந்து இருக்குது. சரிங்களா? இந்த சராவதி ஆற்றினுடைய குறுக்கே தான் என்ன இருக்குது? ஜோக் நீர்வீழ்ச்சி இருக்குது. இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லையா, இது வந்து 4 தனித்தனி அருவிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. எது? இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ராஜா, ராணி, ரோரர், ராக்கெட் அப்படின்னு இந்த 4 அருவிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. எது? ஜோக் நீர்வீழ்ச்சி. ஜோக் நீர்வீழ்ச்சி எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு கொஸ்டினில் கேட்கலாம். 4. அது பெயர் ஏதாவது ஒன்று கொடுத்து அது பேரை கேட்பாங்க. ஒன்று ராஜா, இன்னொன்று ராணி, இன்னொன்று வந்து ரோரர், இன்னொன்று ராக்கெட். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் ஷிமோகா அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இந்த ஷராவதி நீர்வீழ்ச்சி வந்து இருக்குது. இந்தியாவில் மிக உயரமான ரொம்ப பிரபலமான நீர்வீழ்ச்சியில் இதுவும் ஒன்று. எது? ஷராவதி. ஓகேங்களா? கொஸ்டின்ஸை வந்து எழுதி வச்சு படிங்க, இல்லைன்னா இது கண்டிப்பாக எழுத முடியாது. என்னென்னா நமக்கு சோஷியல் தான் மொத்தம் 60 கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க எக்ஸாமில். இந்த 150க்கு நம்ம 60 மார்க்குக்கு நம்ம சோஷியல் தான் எழுதணும். போன வாட்டி இந்த ஜியாகிரஃபி தான் நிறைய கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். அதுக்காகத்தான் நான் வந்து இந்த ஒரு கொஸ்டின்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதனால் எழுதி வச்சு படிங்க. அப்போ தான் நம்மளால் தேர்வில் வெற்றி பெற முடியும். இந்த கொஸ்டினை மட்டும் திரும்ப ஒரே ஒரு திருப்பு சொல்லிடுறேன். எந்த ஆற்றின் குறுக்கே ஜோக் நீர்வீழ்ச்சி உள்ளது? எந்த ஆறு? ஷராவதி. ஷராவதி எங்கே இருக்குது? இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் ஷிமோகா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்குது. இந்த இந்தியாவிலேயே மிக உயரமான பிரபலமான நீர்வீழ்ச்சியில் இந்த ஷராவதியும் ஒன்று. இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி வந்து 4 தனித்தனி அருவிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ராஜா, ராணி, ரோரர், ராக்கெட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 6 உற்பத்தி ஆகும் இடம் முல்டாய். முல்டாய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி முல்தாய்ன்னு வரணும். முல்தாய் அப்படிங்கிற பேர் தான் கரெக்டானது. இதில் முல்டாய்ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கொஸ்டினில் எப்படினாலும் கேட்கலாம். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், தபதி ஆறு உற்பத்தி ஆகும் இடம் முல்தாய். இந்த முல்தாய் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. மத்திய பிரதேசத்தில் பேதுல் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்குது. இந்த பேதுல்ன்ற மாவட்டத்தில் சத்புரா அப்படிங்கிற ஒரு மலைத்தொடர் இருக்குது. இந்த சத்புரா மலைத்தொடரில் முல்தாய் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறு எதுனா அதுதான் தபதி ஆறு. சரிங்களா?
தபதி ஆறு எந்த இடத்துல இருக்குது? மத்திய பிரதேசத்தில் பேதுல் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் சத்புரா அப்படிங்கிற ஒரு மலைத்தொடரில் முல்தாய் அப்படிங்கிற இடத்துல உற்பத்தியாகக்கூடிய ஆறு தான் எது அப்படின்னா தபதி. இந்த கொஸ்டின் வந்து எப்படினாலும் கேட்கலாம். தபதி வந்து எந்த மலைத்தொடரில் இருக்குதுன்னு கேட்கலாம். தபதி வந்து எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்கலாம். எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சு படிங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும், மைண்டில் செட் ஆகும். நம்ம எப்படி கேட்டாலும் எழுதுறதுக்கு நமக்கு முடியும். அடுத்தது பார்க்கலாம். வங்காள தேசத்தில் ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் இணைந்த போது மேக்னா எனவும் அழைக்கப்படும் நதி பிரம்மபுத்திரா. கங்கை ஆற்றோடு இணையும் போது என்ன பேர் அப்படின்னு கூட கொஸ்டினில் கேட்கலாம். வங்காள தேசத்தில் வந்து என்ன பேருனா ஜமுனா அப்படின்ற பேர். கங்கை ஆற்றோடு இணையும் போது மேக்னா. கொஸ்டின் வந்து எப்படினாலும் கேட்கலாம். வங்காள தேசத்தில் எப்படி அழைப்பாங்கன்னா ஜமுனா, கங்கை ஆற்றோடு வரும்போது மேக்னா. இப்படி ஒவ்வொரு இதுலேயும் அழைத்து வரும் பொழுது கடைசியாக அழைக்கப்படும் அந்த நதிக்கு பேர் என்னென்னா பிரம்மபுத்திரா. கொஸ்டின் வந்து எந்த டைப்பில் எப்படினாலும் கேட்கலாம். அதனால் நல்ல கவனமாக கவனிச்சுக்கோங்க, எழுதி வச்சு படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நிர்வாக தலைநகரம் எது? போர்ட் பிளேயர். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நிர்வாக தலைநகரம் போர்ட் பிளேயர். மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி. மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எது அப்படின்னா பஞ்சாப். இந்த மேற்கத்திய இடையூறுகளால் இது வந்து என்னன்னா மழைப்பொழிவு அந்த சமயம் வந்து குளிர்காலத்தில் தான் வந்து இது அதிகமாக மழைப்பொழிவு வந்து நடைபெறும். இந்த குளிர்காலத்தில் வந்து மழைப்பொழிவை பெறக்கூடிய ஒரு முக்கிய பகுதி எது அப்படின்னா வட இந்திய பகுதி தான். இந்த வட இந்திய பகுதியில் தான் என்ன இருக்குது? பஞ்சாப் இருக்குது. இதில் முதல் மழைப்பொழிவை பெறக்கூடிய ஒரு முக்கிய பகுதி வந்து பஞ்சாப்பு. இதுக்கு அடுத்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா, அடுத்தது ஜம்மு காஷ்மீர், நெக்ஸ்ட்டு இமாச்சல பிரதேசம், அடுத்தது டெல்லி, அடுத்தது மேற்கு உத்தரப்பிரதேசம். சரிங்களா? இது கொஸ்டின் வந்து ரெண்டாவதாக என்ன இருக்குது, அடுத்தது மூணாவது என்ன இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். மழைப்பொழிவு தரக்கூடிய பகுதி எது அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால் முதல் இடம் வந்து பஞ்சாப், ரெண்டாவது ஹரியானா, மூணாவது வந்து ஜம்மு காஷ்மீர், நெக்ஸ்ட்டு இமாச்சல பிரதேசம், அதுக்கப்புறம் டெல்லி, மேற்கு உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஷ் காற்று உதவுகிறது. என்ன காற்று அப்படின்னா மாஞ்சாரல். இந்த காற்று வந்து எப்போ அடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த காற்று வந்து அடிக்கும். இதோடைய இந்த மாதத்தில் வந்து முதிர்வு பெறும். இந்த மாங்காய்கள் வந்து முதிர்வதற்கு ஏற்ற மாதம் எது அப்படின்னு கூட கொஸ்டினில் கேட்கலாம். அக்டோபர் டு டிசம்பர் மாதங்களில் தான் இந்த மாங்காய்கள் வந்து நல்ல முதிர்வு பெறக்கூடிய மாதங்கள். கர்நாடகாவில் வந்து மண்டியா போன்ற மாவட்டங்களில் தான் இயற்கை விவசாய முறையின் மூலம் இந்த மாம்பழ உற்பத்தி வந்து ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். மண்டியா ஆன்சர் வந்து கர்நாடகாவில் இருக்குது. அதில் மண்டியா அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து இயற்கை விவசாய முறையின் மூலம் மாம்பழ உற்பத்தியே ஊக்குவிக்கப்படுகின்றது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஷ் ஆகும். ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஷ் ஆகும். அது வந்து சமமலை கோடுகள். ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு சமமலை கோடுகள் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். யுனெஸ்கோவின் உயிர்க்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எது அப்படின்னா கட்ச். அதுதான் வந்து உயிர்க்கோளம் கிடையாது. நீலகிரி, அகத்திய மலை, அப்புறம் பெரிய நிக்கோபார் இதெல்லாம் உயிர்க்கோள காப்பகங்கள் தான். நம்ம தமிழ்நாட்டில் யுனெஸ்கோ காப்பகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா நீலகிரி, மன்னார் வளைகுடா, அகஸ்தியர் மலை. நோட் பண்ணிக்கோங்க, இது கூட கொஸ்டினில் கேட்கலாம். தமிழ்நாட்டில் யுனெஸ்கோ காப்பகம் எது? இதில் நான் கொடுத்த இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று கூட கொடுக்கலாம். நீலகிரி, மன்னார் வளைகுடா, அகஸ்தியர் மலை, இது 3மே தமிழ்நாட்டுடைய யுனெஸ்கோ காப்பகம். நெக்ஸ்ட்டு
ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நார்வெஸ்டர் கால்பைசாகி. நார்வெஸ்டர் கால்பைசாகி. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? நார்வெஸ்டர் கால்பைசாகி. ஆன்சர் ஆவும் ஆவும் சேர்ந்தது தான். நம்மளுக்கு இப்படி தான் கொஸ்டினை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்பாங்க, நம்ம கவனமாக எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1973. புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1973. நெக்ஸ்ட் கொஸ்டின் மவுசின்ட்ராம் எங்கே அமைந்துள்ளது? மவுசின்ட்ராம் எங்கே அமைந்துள்ளது? மேகாலயா. மவுசின்ட்ராம் எங்கே அமைந்துள்ளது? மேகாலயாவில் இருக்குது. பாலைவனம் மற்றும் அரை பாலைவனம் தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். பாலைவனம்னாலுமே முட்புதர் காடுகள் தான். பாலைவனம் மற்றும் அரை பாலைவனம் தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முட்புதர் காடுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். செம்மண்ணில் தான் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. டேஷ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது? செம்மண். இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எந்த அணை அப்படின்னா பக்ரானங்கல் அணை. இந்த புவியீர்ப்பு அணைக்கு இன்னொரு பேரும் உண்டு, காங்கிரீட் புவியீர்ப்பு அணை அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எதுனா பக்ரானங்கல் அணை. இந்த அணை காங்கிரீட் புவியீர்ப்பு அணை அப்படின்ற பேரும் இதுக்கு உண்டு. இந்த பக்ரானங்கல் அணை இருக்கு இல்லையா, இது இமாச்சல பிரதேசில் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. இந்த அணை சட்லஜ் நதியினுடைய குறுக்கே கட்டப்பட்டது. சட்லஜ் நதியின் குறுக்கே கட்டப்பட்டது. இந்த அணை ஆசியாவிலேயே 2வது உயரமான அணை ஆகும். சரிங்களா? இந்த அணை ஆசியாவில் 2வது உயரமான அணை எதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். பக்ரானங்கல் அணை. இது எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். இமாச்சல பிரதேசில் இருக்குது. எந்த நதிக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சட்லஜ் நதியினுடைய குறுக்கே கட்டப்பட்ட அணை தான் எது? பக்ரானங்கல் அணை. இந்த பக்ரானங்கல் இந்தியாவினுடைய உயரமான அந்த புவியீர்ப்பு அணைக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்கலாம். காங்கிரீட் புவியீர்ப்பு அணை. இதிலே நான் இப்போ எத்தனை கொஸ்டின் சொல்லிட்டேன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாததை தேர்வு செய்க. பொருந்தாதது எது? ஏரி பாசனம் தான். ஏன்னா மீதி எல்லாமே இங்கே கால்வாய் தான் கொடுத்துருக்காங்க. வெள்ளப்பெருக்கு கால்வாய், வற்றாத கால்வாய், இது எல்லாமே கால்வாய் பேஸ் பண்ணுது. இது மட்டும்தான் என்னது? மட்டும்தான் ஏரி பாசனம். அதனால் பொருந்தாததை தேர்வு செய், ஏரி பாசனம் வரும். வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. நெக்ஸ்ட் கொஸ்டின் வட்டச்சக்கர நீர்ப்பாசனம் என்று அழைக்கப்படுவது எது? மைய தெளிப்பான். ஒரு மத்தியில் நின்று அப்படியே சுற்றி தண்ணியை தெளிச்சு விட்டால் அது ஒரு வட்டமாக தெரியுமா? அதனால தான் வட்டச்சக்கர நீர்ப்பாசனம் என்று அழைக்கப்படுகின்றது. அது எது அப்படின்னா மைய தெளிப்பான், மைய தெளிப்பு பாசனம். நெக்ஸ்ட்டு வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என்று அழைக்கப்படுவது எது? இடம்பெயர்வு வேளாண்மை. வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா இடம்பெயர்வு வேளாண்மை. அதாவது அந்த காலங்களில் காட்டில் போய் மரங்களை வெட்டி அதை வளர்த்தி அதுக்கப்புறம் அதை எரித்து சாம்பலாக்கி உரமாக பயன்படுத்துவாங்க. இது ஒரு பழமையான இடம்பெயர்வு வேளாண்மை. சரிங்களா? இந்த இடம்பெயர்வு வேளாண்மைன்னு எப்படி பேர் வந்ததுன்னு பாருங்கள். காட்டில் உள்ள மரங்களை வெட்டி அதை உலர்த்தி அதுக்கப்புறம் அதை எரித்து சாம்பலாக்கி உரமாக பயன்படுத்தினாங்க அந்த காலத்தில். அப்படி ஒரு பழமையான இடம் தான் என்னதுன்னா இடம்பெயர்வு வேளாண்மை. ஒரு இடத்துல மண் வளம் குறைஞ்சிரும் பார்த்தீங்களா? மண் வளம் ஒரே இடத்துல பயிரிடும் பொழுது
அந்த மண் வளம் வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்துருவாங்க. இப்படி ஒரு இடத்துல மண் வளம் குறைஞ்ச உடனே வேறு இடத்துக்கு இடம்பெயர்றது தான் இடம்பெயர்வு வேளாண்மை. இதுவும் அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்துச்சு. இது வந்து எப்படி அப்படின்னா 2லேருந்து 3 வருஷத்துக்கு ஒரு முறை இது நடக்கும். இடம்பெயர்வு வந்து நடக்கும். ஏன் அப்படின்னா அந்த 2 வருஷம் இல்லைன்னா அந்த 3 வருஷத்துக்குள்ளே அந்த மண் வளம் வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்க இடம் மாற்றி வேறு இடத்துல போய் விவசாயம் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து இந்த மாதிரி முறைக்கு வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த வெட்டுதல் எரித்தல் வேளாண்மைக்கு வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜூம் சாகுபடி அப்படின்ற பேரில் அழைப்பாங்க. இந்தியாவில் வந்து என்ன பேரில் அழைப்பாங்கன்னு கேட்பாங்க. ஜூம் சாகுபடி அப்படின்னு அழைப்பாங்க. திரும்ப ஒருக்க லைட்டாக பார்த்துடலாம். வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என்று அழைக்கப்படுவது எது? இடம்பெயர்வு வேளாண்மை. காட்டில் உள்ள மரங்களை வெட்டி அதை உலர்த்தி அதுக்கப்புறம் அதை எரித்து சாம்பலாக்கி உரமாக பயன்படுத்துறது ஒரு பழமையான இடம்பெயர்வு வேளாண்மை. ஒரு இடத்துல மண் வளம் குறைஞ்ச உடனே வேறு இடத்துக்கு இடம்பெயர்றது 2 அல்லது 3 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மண் வளம் குறைஞ்சோடனே இடம்பெயர்வாங்க. அப்புறம் இந்தியாவில் வந்து இந்த முறைக்கு என்னன்னு சொல்லுவாங்க? ஜூம் சாகுபடி அப்படின்னு அழைப்பாங்க. இந்தியாவில் ஜூம் சாகுபடி என்று அழைப்பர். மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. எதில் மாங்கனீஸை பயன்படுத்துகிறாங்க? எஃகு தயாரிப்பில் தான் மாங்கனீஸை அதிக அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க. மாங்கனீசு எஃகு தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் எது? சூரியன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாமிர படிவு அதிகமாக காணப்படும் மாநிலம் எது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். தாமிர படிவு அதிகம் காணப்படும் மாநிலம் எதுனா ராஜஸ்தான் தான். ராஜஸ்தானில் வந்து 868 மில்லியன் டன் தாமிர இரும்பு இருப்பதாக கணக்கிடப்படுகிறது. சரிங்களா? ராஜஸ்தானில் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராஜஸ்தானில் 868 மில்லியன் டன் தாமிரம் இருக்கிறதா இப்போ கணக்கெடுப்பில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த தாமிரம் சுரங்கம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா K3 ஜூன் ஜூனு அப்படிங்கிற பகுதியிலையும் தாமிர சுரங்கம் வந்து இருக்குது. ராஜஸ்தானில் தாமிர சுரங்கம் உள்ள பகுதி எது அப்படின்னு கூட கேட்கலாம். K3 ஜூனு இந்த பகுதியில் தான் தாமிரத்துடைய சுரங்கம் வந்து இருக்குது. இந்த ராஜஸ்தான் வந்து எங்கே இருக்குது? மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இந்த மத்திய பிரதேசத்தில் ஜார்க்கண்ட் இதில் தான் தாமிர படிவு வந்து இருக்குது. சரிங்களா? தாமிர படிவு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசில் ஜார்க்கண்டில் தான் தாமிர படிவு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், என்பது எதற்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது? மைக்கா வந்து மின் சாதனங்களில் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. மைக்கா என்பது எதற்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது? மின் சாதனங்களில். நெக்ஸ்ட்டு, பருத்தி இலையில் இருந்து விதைகளை பிரித்து எடுக்கும் முறைக்கு பெயர் என்ன? ஜின்னிங் முறை. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். பருத்தி இலையில் இருந்து விதைகளை பிரித்து எடுக்கும் முறைக்கு பெயர் என்ன? ஜின்னிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், கெயில் நிறுவனத்தின் தலைமையகம் எது? கெயில் நிறுவனத்துடைய தலைமையகம் எது அப்படின்னா புதுடெல்லி. அடுத்து, கச்சா பட்டு உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் எந்த இடத்தில் உள்ளது? கச்சா பட்டு உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் எந்த இடத்தில் உள்ளது? 2வது இடத்துல வந்து இருக்குது. முதல் இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சீனா தான். முதல் இடம் வந்து சீனா. இந்த சீனாவில் வந்து என்ன பட்டு ரொம்ப ஃபேமஸ் பார்த்தோம்னா மல்பெரி பட்டு உற்பத்தி தான் உலக புகழ் பெற்றது. உலகத்திலே புகழ்பெற்ற பட்டு உற்பத்தியில் எதுன்னு கேட்டோம்னா அது சீனா தான் முதலிடம். அது என்ன பட்டு அப்படின்னு பார்த்தோம்னா மல்பெரி பட்டு உற்பத்தி. சரிங்களா? இந்தியாவில் பார்த்திங்கன்னா கர்நாடகா தான் முதலிடம். இந்தியாவில் எது முதலிடம்னு கேட்டாங்கன்னா கர்நாடகா தான் முதலிடம். 2வது தான் நம்ம தமிழ்நாடு. பட்டு உற்பத்தியில் முதலிடம் வந்து எதுன்னு பார்த்தோம்னா கர்நாடகா, 2வது வந்து தமிழ்நாடு. உலக அளவில்னு கேட்டாங்கன்னா முதலிடம் வந்து சீனா, 2வது இடம் உலக அளவில் பார்த்தோம்னா நம்ம இந்தியா தான். சரிங்களா?
இப்போ 2வது இடம் வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய பட்டு உற்பத்தி மையம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா. இந்தியாவில் கர்நாடகாவில் தான் 2வது மிகப்பெரிய பட்டு உற்பத்தி மையம் வந்து இருக்குது. இந்த கர்நாடகாவில் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ராமநகராவில் தான் இது வந்து இருக்குது. சரிங்களா? இந்தியாவில் வந்து மொத்தம் 4 பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய இடம் இருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று மல்பெரி, இன்னொன்று ஏரி, இன்னொன்று டசார், இன்னொன்று வந்து முகா. இதுதான் வந்து பட்டு வகையை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே நாடு. எதுனா இத்தனை 4 இருக்குது மொத்தம். இந்தியாவில் மொத்தம் 4. அதில் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மல்பெரி, ஏரி, டசார், முகா. இதுதான் பட்டு வகை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே நாடு. இந்தியாவில் வந்து இந்த 4 வெரைட்டிஸில் வந்து பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியா தான். சரிங்களா? இந்தியாவில் எங்கன்னு கேட்டோம்னா கர்நாடகா ராமநகரால தான் இந்த பட்டு உற்பத்தி வந்து செய்கிறாங்க. 2வது இடம் வந்து நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் தங்க நாற்கரச்சாலையோடைய நீளம் எவ்வளவு? இந்தியாவில் தங்க நாற்கரச்சாலையின் நீளம் 5846 கிலோமீட்டர், 5846 கிலோமீட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் 2011 கணக்கெடுப்பின்படி அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் எதுனா டெல்லி. இந்தியாவில் 2011 கணக்கெடுப்பின்படி அதிக மக்கள் தொகை கொண்ட யூனிய பிரதேசம் எது அப்படின்னா டெல்லி. தங்க நாற்கரச்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1999. தங்க நாற்கரச்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1999. நெக்ஸ்ட்டு, 0.762 மீட்டர் அகலம் கொண்ட ரயில் பாதையை என்னன்னு சொல்கிறோன்னா குறுகிய பாதை. அப்படி இருக்கக்கூடிய அந்த அது வந்து ரொம்ப 0.762 தானே, அந்த மீட்டர் அகலம் கொண்ட ரயில் பாதையை நம்ம குறுகிய பாதை அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் எத்தனை பெரிய துறைமுகங்கள் உள்ளது? இந்தியாவில் மட்டும் மொத்தம் 13 துறைமுகங்கள் இருக்குது. இந்தியாவில் எத்தனை பெரிய துறைமுகங்கள் உள்ளது? 13 துறைமுகங்கள் உள்ளது. பெரிய துறைமுகம் அதுவும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா கப்பல் கட்டும் தொழிலகத்தில் ஆசிய அளவில் எத்தனையாவது இடம்? இந்தியா கப்பல் கட்டும் தொழிலகத்தில் ஆசிய அளவில் எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிய அளவில் 2வது இடம். அப்போ முதல் இடம் யாருக்கு? ஜப்பானுக்கு தான் முதல் இடம். ஜப்பான் தான் கப்பல் கட்டுற தொழிலில் முதல் இடத்தை வைக்குது. 2வது இடம் வந்து நம்மளோட இந்தியா. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து எங்கெல்லாம் கப்பல் கட்டும் தளங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்தியாவில் வந்து கொச்சி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் கொச்சி, விசாகப்பட்டினம், கொல்கத்தா, மும்பை, இதில் தான் கப்பல் கட்டும் தளங்கள்லாம் இருக்குது. இந்தியாவில் ஆசிய அளவில் வந்து எத்தனாவது இடம் இந்தியா? 2வது இடத்துல இருக்குது. எதெல்லாம் பார்த்தோம்னா கொச்சி, விசாகப்பட்டினம், கொல்கத்தா, மும்பை, இதிலலாம் கப்பல் கட்டும் தளங்கள் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஒரு முக்கியமானது, உலக அளவில் இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்த்தோம்னா 16வது இடத்துல இருக்குது. நம்ம ஆசிய அளவில் தான் இப்போ பார்த்தோம். இதில் வந்து உலக அளவில் இந்தியா வந்து 16வது இடத்துல இருக்குது. எதில்? கப்பல் கட்டும் உற்பத்தியில். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்ததுக்கு போயிடலாம். இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு. இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு 1983. இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1983. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் அதிகம் இறக்குமதி செய்யும் பொருட்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களில் பொருந்தாதது எது? ஆடைகள் தான். நம்ம இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணவே மாட்டாங்க. இங்கேருந்து ஏற்றுமதி தான் அதிகமாக பண்ணுவாங்களே தவிர இறக்குமதி பண்ண மாட்டாங்க. எதை அதிகமாக இறக்குமதி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா கச்சா எண்ணெய், கேஸு. சரிங்களா? கச்சா எண்ணெயும் கேஸையும் தான் மிகப்பெரிய அளவில் இறக்குமதி பண்ணக்கூடியது. இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் இறக்குமதி பண்ணக்கூடியது எது அப்படின்னா கச்சா எண்ணெயும் கேஸும் தான். 2வது எதை நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா மின்னணுவியலும் இயந்திரங்களும். சரிங்களா? இயந்திரத்தில் என்னது? லேப்டாப்பு,
கணினி பாகங்கள் இதெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணுறதுல 2வது இடம். 3வதாக பார்த்தோம்னா தங்கம், ரத்தினங்கள் இதெல்லாம் இறக்குமதி பண்ணுறாங்க. இதை யாருக்கிட்ட இருந்து தங்கமும் ரத்தினங்களையும் இறக்குமதி பண்ணுறாங்கன்னு கூட கொஸ்டினில் கேட்கலாம். யார்கிட்ட இருந்து அப்படின்னா சீனாவும் ஐக்கிய அரபு எமிரோட்ஸ் இவங்கக்கிட்ட இருந்து தான் நமக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா தங்கத்தையும் ரத்தினங்களையும் இறக்குமதி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தொழில்துறை, ரசாயனங்கள், பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து 4வதாக இறக்குமதி பண்ணக்கூடியது. 5வதாக எதுன்னு பார்த்தோம்னா உரங்களை இறக்குமதி பண்ணுறாங்க. இந்த உரங்களை யார்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யா. சரிங்களா? இதில் வந்து பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இறக்குமதி செய்யக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். அடுத்தது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர் மின்சக்தி திட்டம் எங்கே இருக்குன்னா மேட்டூர். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் மேட்டூர். இந்த மேட்டூர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணை தான் எதுனா மேட்டூர். இதெல்லாம் அதில் இல்லை, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் வந்து மேட்டூர். மேட்டூர் எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணை தான் இந்த மேட்டூர். 2வது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா குந்தா நீர்மின் திட்டம். மேட்டூர் முதலிடம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் வந்து முதல்ல மேட்டூர். 2வது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா குந்தா நீர்மின் திட்டம். இது எங்கே இருக்குன்னா நீலகிரியில் இருக்குது. 3வது இடம் எது அப்படின்னா காடம்பாறை நீர்மின் நிலையம். காடம்பாறை நீர்மின் நிலையம். நெக்ஸ்ட்டு 4வது இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பைகாரா நீர்மின் நிலையம். பைகாரா நீர்மின் நிலையம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட முதல் நீர்மின் திட்டம் எதுன்னு கேட்டால் கூட பைகாரா நீர்மின் நிலையம் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரியில் இருக்குது. இதை நோட் பண்ணி வச்சு படிங்க. நான் சொல்கிற கொஸ்டின் இப்போ இதில் வந்து மொத்தம் 60 கொஸ்டின் இருக்குன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு 100 கொஸ்டினுக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நோட் பண்ணி வச்சு படிங்க. தமிழ்நாட்டில் எத்தனை முக்கிய சர்வதேச விமான நிலையம் உள்ளது? தமிழ்நாட்டில் எத்தனை முக்கிய சர்வதேச விமான நிலையம் உள்ளது? மொத்தம் வந்து 4 இருக்குது. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதெல்லாம் 4 எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை. சென்னையில் ஏர்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா மீனம்பாக்கத்தில் இருக்குது. கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இதெல்லாம் மெயின்லே இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து உள்நாட்டு விமான நிலையங்கள் கூட கேட்கலாம். உள்நாட்டு விமான நிலையங்கள் மொத்தம் எத்தனை? 2 இருக்குது. ஒன்று தூத்துக்குடி, இன்னொன்று சேலம். ஓகேங்களா? தூத்துக்குடிக்கு ஷார்ட்டாக TCR அப்படின்னு சொல்லுவாங்க. சேலத்துக்கு வந்து SXV அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சாத்தனூர் அணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. எந்த ஆற்றினுடைய குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. சாத்தனூர் அணை தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது? தஞ்சாவூர். இது ரொம்ப ஈஸி. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது? தஞ்சாவூர். ரப்பர் தோட்டம் அதிகம் காணப்படும் பகுதி எது அப்படின்னா கன்னியாகுமரி. ரப்பர் தோட்டம் அதிகம் காணப்படும் பகுதி கன்னியாகுமரி. இந்தியாவில்னு கேட்டால் கேரளா தான். கேரளாவில் எத்தனை சதவீதம் பார்த்தோம்னா 90% வந்து இந்த ரப்பர் தோட்டம் தான் அதிகமாக காணப்படுது. தமிழகத்தில் எங்கன்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் வந்து காரையாறு அணை என்று அழைக்கப்படும் அணை எது? பாபநாசம். காரையாறு அணை என்று அழைக்கப்படும் அணை பாபநாசம். தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் அமைந்துள்ள மாவட்டம் கரூர் மாவட்டம். தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் அமைந்துள்ள மாவட்டம் கரூர். நமது மாநிலத்தில் மிகப்பெரிய குடிசை தொழில் எது அப்படின்னா கைத்தறி தான். நமது மாநிலத்தில் மிகப்பெரிய குடிசை தொழில் எது? கைத்தறி. அதிக கல்வி அறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எது? அதிக கல்வி அறிவு கொண்ட மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னியாகுமரி. மாநிலம்னு கேட்கும்போது நமக்கு கேரளா தான் எப்போவுமே முதலிடம். மாவட்டம்னு கேட்டதுனால நம்ம தமிழகத்தில் உள்ள மாவட்டத்தில் முதலிடம் வந்து கன்னியாகுமரி. மாநிலத்தில் எது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா தான் முதலிடம். 2வது எது அப்படின்னு பார்த்தோம்னா மிசோரம். மிசோரம் தான்
கல்வி அறிவில் வந்து 2வது இடம் மாநிலத்தில். இந்த மிசோரம் வந்து எப்போ வந்து 2வது இடம் வாங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2025 தான் அறிவித்தாங்க. கல்வி அறிவில் வந்து 2வது இடம் வந்திருக்குது, மிசோரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அறிவித்தது வந்து 2025 தான் அறிவித்தாங்க. முதலிடம் வந்து எப்போவுமே அப்போ இருந்து இப்போ வரைக்குமே கேரளா தான் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம மாவட்டத்தை பார்த்தோம்னா கன்னியாகுமரி தான் எப்போவுமே முதலிடம் பிடிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2011 கணக்கெடுப்பின்படி 91.75% வந்து கல்வி அறிவில் வந்து இருக்காங்க. கல்வி அறிவு விகிதம் வந்து இவ்வளோ விகிதத்தில் இருக்கிறாங்க கன்னியாகுமரி. 2வது எது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையும் நீலகிரியும். 2வது வந்து சென்னை நீலகிரி. எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 90%. 3வது இடம் எது அப்படின்னா நீலகிரி சென்னை. இது ரெண்டும் தான் மாறி மாறி வருமா, அதனால் 2வது 3வது அப்பப்போ சேஞ்ச் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு கல்வியில் ரொம்ப பின்னாடி இருக்கிறது எது, பின்தங்கியது எது அப்படின்னு பார்த்தோம்னா தர்மபுரி. எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா 68.54 தர்மபுரி. அதுக்கு அடுத்து எது பின்தங்கியதுன்னா அரியலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரத்துக்கு அப்புறம் சேலம். கல்வியில் பின்தங்கியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பின்தங்கிய மாவட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா தர்மபுரி, 2வது அரியலூர், 3வது கிருஷ்ணகிரி, விழுப்புரம், சேலம். துறைமுகம் சரக்கு பெட்டகங்கள் கையாளும் நாட்டின் 2வது பெரிய துறைமுகம் எது அப்படின்னா சென்னை தான். செயற்கை துறைமுகம் சரக்கு பெட்டகங்கள் கையாளும் நாட்டின் 2வது பெரிய துறைமுகம் எது அப்படின்னா சென்னை. 1வது எதுன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும், ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் எது அப்படின்னா சோலைக்காடு. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் எது? சோலைக்காடு. சோலைக்காடு. தமிழ்நாட்டில் எந்த மலைப்பகுதி நிலச்சரிவில் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளாகும்? இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நீலகிரி. தமிழ்நாட்டில் எந்த மலைப்பகுதி நிலச்சரிவில் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளாகும்? நீலகிரி. நெக்ஸ்ட்டு, மித வெப்பமண்டல காடுகள் டேஷ் எனவும் அழைக்கப்படுகின்றன. சோலாஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. மித வெப்பமண்டல காடுகளை சோலாஸ் எனவும் அழைக்கப்படுகின்றன. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அந்த பேர் என்னன்னா சோலைக்காடுகள். சோலைக்காடுகள். சோலாஸ்க்கு இன்னொரு பேர் சோலைக்காடுகள். நெக்ஸ்ட்டு, வைகை ஆறு எந்த மாவட்டத்தில் உள்ள பாக் நீர் சந்தியில் கடலில் கலக்குகிறது? ராமநாதபுரம். வைகை ஆறு எந்த மாவட்டத்தில் உள்ள பாக் நீர் சந்தியில் கடலில் கலக்குகிறது? ராமநாதபுரம். காவிரி ஆறு மொத்தம் பாயும் 850 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் பாய்கிறது? காவிரி ஆறு மொத்தம் பாயும் 850 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் பாய்கிறது அப்படின்னா 416 கிலோமீட்டர். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 416 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு, கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியில் இருந்து பிரிக்கும் ஆறு எது? மோயர் ஆறு. கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கக்கூடிய ஆறு எதுனா மோயர் ஆறு. மோயர் ஆறு. இந்தியாவில் பரப்பளவில் தமிழ்நாடு எத்தனையாவது பெரிய மாநிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க? 10வது இடம். இந்தியாவில் பரப்பளவில் தமிழ்நாடு எத்தனாவது இடம்? 10வது இடம். சரிங்களா? இடம் எதுன்னு தெரியுமா யாருக்காச்சும்? ராஜஸ்தான் தான் ஃபஸ்ட்டு இடம். நிலப்பரப்பிலே அதிகமான அளவுக்கு பரப்பளவு கொண்ட மாநிலம் எதுனா முதல் இடம் வந்து ராஜஸ்தான் தான் நம்ம இந்தியாவில். 2வது எதுன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசம். 3வது வந்து மகாராஷ்டிரா. எழுதி வச்சுக்கோங்க. முதல் இடம் ராஜஸ்தான், 2வது மத்திய பிரதேசம், 3வது வந்து மகாராஷ்டிரா, 4வது உத்தரப்பிரதேசம், 5வது குஜராத், 6 வந்து கர்நாடகா, 7 வந்து ஆந்திரா, 8 வந்து ஒடிசா, 9 வந்து சத்தீஸ்கர், 10வது இடம் தான் நம்மளோட தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பசுமை மாறா காடுகள் உள்ள மலை எது அப்படின்னா கொல்லிமலை. பசுமை மாறா காடுகள் உள்ள மலை கொல்லிமலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படும் அணை எது அப்படின்னா கல்லணையை தான் கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு அழைக்கிறாங்க. கல்லணை. கர்நாடகாவின் நந்தி துர்கா மலைப்பகுதியில்
உற்பத்தியாகும் ஆறு எது அப்படின்னா தென்பெண்ணை ஆறு. கர்நாடகாவில் நந்தி துர்கா மலைப்பகுதியில் உற்பத்தியாகும் ஆறு எது அப்படின்னா தென்பெண்ணை. இதோட நம்மளுக்கு இன்றைக்கி 60 கொஸ்டின் முடியுது. ஆனால் 60 கொஸ்டின் இல்லை, நம்ம நிறையவே பார்த்துட்டோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் சொன்னதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் எழுதலைனாலும் திரும்ப திரும்ப இந்த வீடியோ கேட்டு எழுதி வச்சு படிங்க. இதில் எந்த கொஸ்டினாலும் வரலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்த்தோம். இந்த 10th ஸ்டாண்டர்டில் உள்ள கொஸ்டினை எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாதீங்க. கவனமாக படித்து தேர்வில் நீங்கள் வெற்றி பெறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதுக்கு கமெண்டில் பதில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.